இப்போ மாதர் சங்கம் உங்களுக்கான பிரச்சனைகள் குரல் கொடுக்குறாங்க. இல்லையே, பெண்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க, திருநங்கைகளுக்கு வேற கொடுக்குறாங்க. நாங்க கொடுக்குறோம். நீங்க கொஸ்டின் கேட்பீங்கன்னு நினைச்சு நான் சொன்ன வெயிட் பண்றேன். திருநங்கைகள்லயும் அரசியல் செய்யக்கூடிய நிறைய திருநங்கை அரசியல்வாதிகளா உருவாயிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் அதாவது நல்லது ஒரு சமுதாயத்துக்கு நாங்களும் இந்த மாதிரி சீட்டை கொடுத்துட்டு பப்ளிசிட்டிக்காக ஒரு திருநங்கை சீட் கொடுக்கறது இல்லை. அந்த திருநங்கையை நீங்க ஒரு எம்பி ஆக்குங்க. பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் வந்து 1% ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் தமிழ்நாடு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சமூக நீதி மாநிலம், ரொம்ப வளர்ந்த மாநிலம், இந்தியாவிலே ரொம்ப டாப் மோஸ்ட் நாடகம். கவர்மெண்ட்ல திருநங்கைகளுக்கு பெருக்கிற வேலை கொடுத்தா கூட நாங்கள் எல்லாருமே செய்யறது. பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னா கூட பண்ணுவோம். நான் என்ன கேட்குறேன், எத்தனையோ பேர் படிக்காதவங்களுக்கு கூட ஆண் பெண் வேலை செய்கிறாங்கல்ல, ஏன் திருநங்கைகள் யாருன்னா ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். இன்னொன்று என்னன்னா, இப்போ மாதர் சங்கம்னு சொல்கிறாங்க. அந்த மாதர் சங்கத்தில் எத்தனை திருநங்கைகள் மெம்பராக இருக்கிறாங்க? ஸோ அந்த மாதர் சங்கம் வந்துட்டு மாதர் அப்படின்னா பெண் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ மாதர் சங்கம் உங்களுக்கான பிரச்சனைகள் குரல் கொடுக்குறாங்க. இல்லையே, பெண்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க, திருநங்கைகளுக்கு வேற கொடுக்குறாங்க. நாங்க கொடுக்குறோம். நாங்க கொடுக்குறோம். ஆமா, எங்க பிரைட் மார்ச்ல வந்து நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ல பெண்களுக்காகவும் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்காக கூட குரல் கொடுத்தோம். ஆமா, ஸோ நிறைய ப்ரைட் லைன் கூட நடந்து வராங்க. ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கூட வராங்க. எஜுகேஷன் இந்த சிஸ்டம்குள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லாம என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்க? பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை குயர் எஜுகேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன ஒரு திருநங்கையாக நான் ஒரு பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன், திருநங்கை ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் போகும்போதே என் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டேன், நான் இப்படி தான், நான் என்னோடய ஐடென்டிட்டியை நான் வந்துட்டு மறைக்கவே இல்லை. நான் மறைக்காமல் வந்து பார்த்தாலே தெரியும் ஆப்வியஸ்லி. அப்படியே சில பேர் குழந்தைங்களுக்கு புரியல, ஏதோ தொண்டை கட்டி இருக்க டீச்சருக்கு அப்படின்னு நினச்சா கூட நான் வந்து என்னை திருநங்கையை அறிமுகப்படுத்தியிருந்தேன். அப்போ என்னை திருநங்கையை பார்க்கும்போது என் பிள்ளைங்க வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தேன். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, டீச்சர் இனிமேல் நான் எந்த திருநங்கையை பார்த்தாலும் அங்கே மரக்கா டீச்சராக தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த நான் ஒரு புரிதல் அந்த குழந்தைக்கு நான் கொடுத்துட்டேன். இன்னொருத்தி வந்து சொன்னா, டீச்சர் நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் அவங்கள பார்த்தா பயப்படுவேன், இப்போ நான் பயப்படல, நானே போய் பேசுகிறேன், ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போது ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு திருநங்கை ஆசிரியர் ஒரு ஸ்கூலில் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டை நான் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்கிட்ட வந்து தீண்டாமைன்ற ஒரு விஷயம் ஆர்டிகல் 14, 15, 16 வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்குறதே கிடையாது. புத்தகத்தில் முதல் இதில் இருக்கிற தீண்டாமை ஒரு பாவச்சியல், பெருங்குற்றம், மனிதத்தன்மை சேர்ந்து எந்த டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ தீண்டாமைனா என்ன, இது வந்து வெறும் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் பாலின ரீதியாகவும் நாங்கள் தீண்டாமைக்குள்ளாகப்படுகிறோம், நீ எதை பண்ணாத. ஒரு குழந்தை வந்துட்டு தப்பாக அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துது, இன்னொரு குழந்தைய வந்து பயன்படுத்துது அப்படின்னா, அங்கே வந்துட்டு இது நடந்துச்சு என் ஸ்கூலில். ஒரு குழந்தை எஃப்எம்னெட்டாக இருக்குது, கொஞ்சம் பெண் தன்மையோடு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அவன் கேலி கிண்டல ஆளாச்சு. நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, கத்திட்டுல அந்த இடத்துல மரக்கா டீச்சரும் தான் இந்த இதை நான் தாண்டி வந்தேன். அப்போ நீ அந்த குழந்தைய பண்ணும்பொழுது மரக்கா டீச்சரை பண்ணுறன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னோடனே அவன் அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபான ஒரு ஸ்பேஸில் படிக்க ஆரம்பித்தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு இது பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசில் வந்துட்டு எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து கோயர் எஜுகேஷன்னா என்ன, திருநங்கைனா பாலின உறுதித்தன்மையற்ற குழந்தைகள் நம்ம சொல்லுவோம், நம்ம ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த குழந்தைங்களை பற்றின புரிதலை ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். ஒரு குழந்தை ஒரு பெண் தன்மையோட ஒரு வகுப்பறையில் இருக்குன்னா, அந்த ஆசிரியர் முதல்ல அந்த குழந்தை எப்படி அணுகணும், ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தைக்கு உருவாக்கி தர்றது அந்த பள்ளியும் அந்த ஆசிரியரும் அது வந்துட்டு உறுதிப்படுத்தணும். அரசு இதில் தலையிடணும். அப்போ என்ன அப்படின்னா, எங்களை மாதிரியான ஆசிரியர்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு குவாலிஃபையான ஒரு டீச்சர், ஏன் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து உங்களுடைய ஸ்கூல்ஸில் ஹையர் பண்ணக்கூடாது? எங்களுக்கு இப்போ நாங்கள் போட்டி தெரிவிக்கிறீங்க, 10ஓட 11 தானே நாங்கள் போய் எழுதுகிறோம், ஏன் நாங்கள் இருக்கிறதே சொச்சம்தான். அப்போ அதுலேயும் வந்து சொச்சமாக நாங்கள் பிஎட் முடிச்சுட்டு வர திருநங்கைகள் ஒரு 10ஓ 20ஓ தமிழ்நாடு முறைக்க பொறுக்கி எடுத்தோம்னா நம்ம ஒரு 20 பேர் கூட இருக்க மாட்டோம் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிறது.
இது சென்னையில் வந்து நானும் இன்னொரு டீச்சரும் தான் இருக்கோம். அப்போது ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு நீங்கள் கார்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு வேலை கொடுக்கலாமே, Yes. கொடுங்க. கவர்மெண்ட் ஜாப் கூட நல்லா ஹாரிசான்டல் இருக்கும். ரிசர்வேஷன்றத பத்தி Yes. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். ம், ம். இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ஒன்று கிடைச்சதுன்னா கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். நாங்க எப்படிங்க நீங்க சொல்றீங்க நாங்க சிறுபான்மையினர்னு சொல்றீங்க, எங்களுக்கு இருக்கிறதே நாங்க கொஞ்சம் பேரு, எங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்தாதானே நாங்க வேலை செய்ய முடியும். மேல வர எங்களுக்கு முடியும். முன்னுரிமையே கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்ப அரசாங்கம் வந்து இந்த பாலிசின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாதான் எங்களுக்கு ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ஒன்று கிடைக்கும். எங்களுக்கு அதுல ஒரு ஒரு கொஞ்சம் சொற்ப பெர்சன்டேஜாவது கிடைக்கும். அது மூலியமா அவளுக்கு கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்கும். அவர் கவர்மெண்ட் டீச்சரா ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்ட இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். ம், ம். ஸோ வெர்டிக்கலாக இருக்கிற அந்த ரிசர்வேஷனை நம்ம வந்துட்டு ஹரிசாண்டலாக மாற்றணும். அப்போது வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு தலித் திருநங்கையாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு எனக்கே ஒரு சலுகை இருக்குது. ஆனால் அதிலும் என் கூட போட்டி போடுறவங்க கிட்ட நான் வந்துட்டு அந்த கேட்டகரியில் என்னால் வர முடியாது. ஆனால் எனக்கு 1%, 2% உறுதித்தன்மையுடைய வேலை வாய்ப்பும் படிப்பும் எனக்கு இருக்குது, நீ படிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அரசாங்கம் வேணும். பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் வந்து 1% ரிசர்வேஷன் இருக்குது. ம், ஆமா. தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் தமிழ்நாடு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சமூக நீதி மாநிலம், ரொம்ப வளர்ந்த மாநிலம், இந்தியாவிலே ரொம்ப டாப் மோஸ்ட் மாநிலமாக நம்ம பேசுகிறோம். ஆனால் திருநங்கைகளுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதுவும் தான் அந்த பட் ஆனா வரும் இந்த பாலிசி வந்ததுன்னா கண்டிப்பா எங்களுக்கு எல்லாமே ஒரு reservation மாற்றம் கிடைக்கும். வேலையிலயும் சரி, படிப்புலயும் சரி, எல்லா விஷயங்கள்லயும் எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும், எங்களுக்கான சலுகையும் கிடைக்கும். ஏன்னா நாங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஒரு திருநங்கை பொண்ணு வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணாங்க, எத்ராஜ் காலேஜ்ல. நான் தான் வந்து கூட்டு போய் அவங்கள வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் மீட் பண்ண, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோவி செழியன் அவர் மீட் பண்ணி நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் கேட்டார், என்னம்மா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குமா, நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்களா எப்படிமா அப்படின்னாரு. அவர் சொன்னது நியாயமான விஷயம் தான். நான் திருப்பி சொன்ன ஒரு விஷயம், எங்கள் ஆட்கள் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார், படித்து 250 மார்க்காவது வாங்கியிருக்கா அவனுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு சீட்டாவது ஒதுக்குனாதான் இதை பார்த்து ஒரு 4 திருநங்கை அடுத்த வருஷம் சேருவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து பண்ணுங்கன்னொடனே கண்டிப்பாக பண்ணுறமான அந்த ஸ்பாட்டில் அவர் ஃபோன் பண்ணி அந்த காலேஜுக்கு பேசி உடனே அந்த சீட் வாங்கி கொடுத்தாரு. இந்த நேரத்துல நல்ல அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க. ஒரு சில நல்ல தலைவர்கள் இருக்காங்க, ஒரு சில கேவலமான தலைவர்களும் இருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த அரசாங்கம் பொறுத்தவரை ஓரளவுக்கு திருநங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வராங்க, நிறைய சலுகைகள், நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. அதெல்லாம் நாங்க ஒரு விதத்துல வரவேற்கிறோம். அதெல்லாம் வந்து எந்த இதுவும் சொல்லலை. பட் சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் எப்பயுமே தமிழகத்தை வந்து எல்லாருமே மறக்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறாங்க. ஏன்னா திருநங்கை நலவாரியம்னு ஒன்று கொண்டு வந்தது முதல்ல தமிழ்நாட்டில். ஸோ இன்னும் சில விஷயங்கள் கொண்டு வரும்போது இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆக மாட்டாங்க, கண்டிப்பா படிப்பாங்க. படிச்சாங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நாங்க இன்னும் பெக்கிங்கோ செக்ஸ் ஒர்க்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட்ல திருநங்கைகளுக்கு பெருக்கிற வேலை கொடுத்தா கூட நாங்க எல்லாருமே செய்யறது, பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னா கூட பண்ணுவோம். நான் என்ன கேட்குறேன், எத்தனையோ பேர் படிக்காதவங்களுக்கு கூட ஆண் பெண் வேலை செய்யறாங்கல்ல, ஏன் திருநங்கைகள் யாருன்னா ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் டெம்பரவரி ஒர்க்கர்ஸ், பெர்மனன்ட் பண்ணதே இல்லை. தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, ஆனா அவங்கள பெர்மனன்ட் ஆக்கணும். ஒரு 4 திருநங்கைகள் வந்து வேலையில ஜாயின் பண்ணுவாங்க, ஆனா அவங்கள பெர்மனன்ட் ஆக்காம டெம்பரரி ஸ்டாஃபா தான் இன்னும் வச்சிருக்காங்க. என்ன அதில் சிக்கல் அப்படின்னா, டெம்பரரி ஜாபுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12,000 தருவாங்களா, இல்லை ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 15,000 தான் தருவாங்க. அப்போ ஒரு திருநங்கைக்கோ இல்லை எல்லாருக்குமே பில்ஸ் இருக்குது. நானே என் மாதத்து வந்து எனக்கு வந்து ஒரு 20,000 எனக்கு செலவு இருக்குது அப்படின்னா, அந்த திருநங்கைக்கு வந்துட்டு இன்னும் நாங்களாம் வந்துட்டு லேசர் போகிறோம், நாங்கள் வந்துட்டு எங்கள் உடம்பை நாங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் எடுக்கிறோம், இந்த மருத்துவ செலவே அவ்வளோ இருக்கும் பொழுது இந்த வேலைக்கு பண்ணிட்டு எங்களால் வந்துட்டு வாழ முடியலன்றதுக்காக தான் சில விஷயங்களுக்கு தள்ளப்படுறோம். ஆனால் அதுலேயுமே நாங்கள் வந்து சில பேர் வந்துட்டு நாங்கள் பழச்சிக்கிட்டு ஏதோ ஒரு இதுக்காக நம்ம வந்து மற்றவங்களுக்காக நாங்கள் ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்கன்னா ஒரு 40,000 சம்பளம் கிடைக்குமா? அந்த 40,000 வச்சு ஒரு திருநங்கை தாராளமாக வாழ முடியும். நாங்கள் ஒரு ஒயிட் காலர் ஜாப் பண்ண முடியும். ஸோ அப்போது வந்துட்டு கவர்மெண்ட்டு வேலை அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு மதுரையில் ஸ்வப்னா அப்படின்றவங்க வந்துட்டு கமிஷன் ஆஃபீஸில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக, நான் சொல்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் குரூப் 1 குரூப் 2 வந்துட்டு பாஸ் பண்ண முதல் திருநங்கை தமிழ்நாட்டில். ஸோ இவ்வளோ பேர் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறோன்னா அப்போ அவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க? அப்போது எங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ வந்துட்டு எங்களெல்லாம் வந்துட்டு எம்பிசி கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரிசர்வேஷனில் எம்பிசி கேட்டகரி கொடுத்தோன்னா அப்போ எஸ்சியாக இருக்கிற ஒரு திருநங்கைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது.
அப்போ நாங்கள் இப்படி பிறந்ததுனாலேயே நீ வந்து ஒரு இடத்துல போய் ஒதுக்கி வைக்கிறேன்னா அரசாங்கமும் அதில் வந்துட்டு ஒரு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பாலிசி வந்துட்டு குயர் பாலிசி வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இப்போ எல்ஜிபிடி கம்யூனிட்டியோடைய பாலிசி வந்து ஒன்றுபட்ட பாலிசியாக வந்தால் தான் வந்துட்டு அது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறோம். அப்போ தான் எங்களுடைய அந்த பேர் வந்து மாறும். ஸோ திருநங்கை அதில் வந்துட்டு கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு என்ன வேணுமோ அதுவும் இருக்குது அந்த பாலிசியில். குயர் கம்யூனிட்டிக்கு மற்ற அவங்களுக்குலாம் என்ன வேணுமோ அது இருக்குது. ஸோ இப்போ திருநங்கைக்கு படிப்பில், வேலை வாய்ப்பில், மருத்துவத்தில் எங்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ பாலிசி ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் அது வந்துட்டு வெளியே வரணும் பண்ணியிருக்காங்க. எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட கருத்து கேட்டு கம்யூனிட்டி மெம்பர்ஸால டெவலப் பண்ணப்பட்ட பாலிசி தான் அது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ண ஒரு ஒருங்கிணைந்த பாலிசி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு பர்சனலாக என்னோட கருத்து. பட் எங்கள் கம்யூனிட்டிலேயே வந்து சில திருநங்கைகள் வந்து செப்பரேட் திருநங்கைகளுக்கு தனி பாலிசி வேணும், எங்களோட பிரச்சனைகள் வேறன்னு சொல்றாங்க. அதையும் நான் மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் அட் த சேம் டைம் என்னோட பர்சனல் கருத்து ஒருங்கிணைந்து வந்தா எங்க பின்னாடி வர வருங்கால திருநங்கை அவங்களையும் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம், அவங்களுக்கான ஒரு விடுதலையும் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். ஸோ அதனாலதான் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் நம்ம கேட்கப்படணும். அந்த திருநங்கைகளுடைய கருத்து அவங்களுடையது. இப்போ எங்களை மாதிரியான நாங்கள் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறோம். என்னன்னா எங்கள் கூடவே இருக்கிறாங்க கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லும்பொழுது எங்கள் வயிறு மட்டும் நிறைஞ்சா அதுக்காக ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஐ மீன் அதுலேயே ரொம்ப கிளாரிட்டியோடு தான் இருக்குது. எங்களுக்கு என்னன்னா நாங்கள் வந்துட்டு என்ன கஷ்டப்படுறோமோ, இப்போ லெஸ்பியன் கேலாம் வந்துட்டு அவங்க வந்து பிறப்பால் ஒரு சிஸ், ஓகேயா? ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுடைய இது வேறு. அப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்கோ அந்த பாலிசியில் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைன்னு இருக்கோ அந்த பாலிசியில் இருக்குது. ஸோ அது வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எஜுகேஷனில் வந்துட்டு எதுக்காக ரிசர்வேஷன் கேட்குறோம் அப்படின்னா, இப்போ நேற்று என்னுடைய பொண்ணு ஒருத்தி சென்ட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ தமிழ் முடித்தவ நெட்டு எழுதி பாஸ் பண்ணியிருக்கா. இப்போ அவங்க உதவி பேராசிரியராக வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க முடிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு எந்த கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், இல்லை நார்மல் ப்ரைவேட் காலேஜ்லேயே போனால் கூட கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறி. இப்போ அவங்க பிஹெச்டி முடிக்கணும், அவங்கள தன்னை இது பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த பாலிசி வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டு ஜிஓ பாஸ் பண்ணிடும். அப்போ எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் எல்லா இடத்துல மருத்துவ நிறுவனங்களுக்கும் வந்து அந்த ஜிஓ போயிடுச்சுன்னா தாராளமாக எங்களை கையை ரொம்ப ஒரு சட்டை பிடிச்சி கேட்கலாம், ஜிஓ இருக்க கூடு அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாததுனால தான் நாங்களாம் இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கோம். அது மாறணும் கண்டிப்பாக. ஐ திங்க் அந்த ஒரு ரெவல்யூஷன் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த மகளிர் உரிமை தொகை அந்த ஒரு திட்டம் வந்தப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து திருநங்கைகளுக்குமே அது வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் கண்டிப்பாக அந்த டைமில் இருந்தது. அதை பற்றி ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நிறைய திட்டங்களில் அதுவும் ஒரு நல்ல திட்டம். எப்படி வந்து பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் தராங்களோ அந்த மாதிரி திருநங்கைகளும் தரேன்னு சொன்னதே வந்து நாங்கள் கண்டிப்பாக பாராட்டுறோம். நிஜமாலே இந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் பல விதங்களில் பாராட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதாவது வயதான திருநங்கைகளுக்கு 40க்கு மேலே இருக்கிற திருநங்கைகளுக்கு வந்து பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பென்ஷன் தான் 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க மாதம். இப்போ 1000 ரூபாய் இந்த ஆட்சி வந்து 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மகளிர் உரிமை தொகை தராங்க. அப்புறம் இலவச பஸ் பேருந்து விடியல் பயணம் அதுலயும் எங்களுக்கு வந்து திருநங்கைகளும் ஃப்ரீயா டிராவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. காலேஜ்ல வந்து எங்களுக்கு ஃப்ரீ சீட்டு இந்த டைம்ல இது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்ல முக ஸ்டாலின் ஐயா இப்போ வந்து திருநங்கைகளுக்கு சிசி பேங்க்ல 50,000 ரூபாய் வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்குறாங்க. அதுல நான் 50,000 வாங்கினேன். எனக்கு அது பெனிஃபிட் அனுபவிச்சேன். ஏன்னா நான் என்னோட திருநங்கைகள் சார்ந்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வரும்போது அதை நான் பெனிஃபிட் அடையணும், மற்றவங்களுக்கும் அடையணுன்றதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு தேவை எல்லா ஐடி ப்ரூஃபும், அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநங்கை கார்டு இருக்கு இல்லையா, அந்த வெல்ஃபேர் கார்டு இருந்ததுன்னா மட்டும்தான் அதை வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு ஈக்குவலாக எங்களுக்கும் வந்து திருநங்கை மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இவங்க அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக தான் நாங்கள் வாங்கினேன், மாற்றுப்பாலினத்தவர். எஸ், எனக்கு அதே மாதிரி தான் இப்போ அந்த திட்டங்கள்லாம் வந்து திருநங்கைகளை இன்க்ளூட் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஓல்டு லேடி கிட்ட நான் வந்துட்டு ஒரு இடத்துல சந்திக்க வேண்டியது இருந்தது. அந்த அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க என்கிட்ட சொன்னது வந்துட்டு, நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
கலைஞர் புள்ள வந்து இப்படி தான் சொன்னாங்க. கலைஞர் புள்ள வந்துட்டு எனக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் போட்டுருவாரு. அதை வச்சு நான் வந்துட்டு யாரும் ஏன் கேட்டாலும் அதை வச்சு நான் மருந்து வாங்கிக்கிறேன். அதை வச்சு நான் வந்துட்டு என் பேர பிள்ளைங்கள்லேருந்து இது நான் வந்துட்டு பொய் சொல்லவோ எந்த ஒரு அரசியல் லாபத்துக்காகவும் நான் சொல்லலை. என் காதால் கேட்டேன் நான். அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ சொல்லும் பொழுது யாரை நம்பணும், எனக்கு டான்னு 12ஆம் தேதி ஆனால் எனக்கு வந்துட்டு 1000 ரூபாய் வந்துடும். பக்கத்து வீட்டு பையனை வச்சு நான் எடுத்துப்பேன். அதை அந்த 1000 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அவங்க சுகர் டேப்லெட் வாங்குறாங்க. இந்த சுகர் டேப்லெட் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு தமிழ்நாடு அந்த இந்த கம்மியா விலையில் கொடுக்குற மருந்தகம், முதலமைச்சரோட அந்த ஏதோ ஆமாம் அதில் வாங்குவேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நானே சுகர் டேப்லெட் நான் சுகர் பேஷண்ட் ரொம்ப நான் இதில் வந்துட்டு மீடியா கிட்ட சொல்கிறேன்னா நான் கவலைப்பட மாட்டேன். இப்போ நான் டேப்லெட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்குறேன். ஸோ இப்போ அங்கே வாங்குறது வெளியில் வந்துட்டு அந்த டேப்லெட் வந்து 200 ரூபாய் ஒரு அட்டை, நான் வந்துட்டு 90 ரூபாய்க்கு வாங்குறேன். அவ்வளோ ஒரு இதில் என்னன்னா, நான் வந்துட்டு எவ்வளோ நான் சிக்கனமாக இருக்க முடியும்னா என்னால் வாங்க முடியாது. ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ மகளிர் உரிமை தொகை வந்துட்டு எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த 1000 ரூபாவை நான் மாதம் மாத்திரைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேனா? அது மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் அக்சசபிளாக இருக்குது எங்களுக்கு. திருநங்கைகளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அக்சசபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மழை வெள்ளம் வந்தப்போ நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அங்கங்கே பண்ணலாம். இருந்தாலும் நான் உடனே வந்து ஒரு மினிஸ்டர் ரீச் பண்ணியிருந்தேன், மனோ தங்கராஜ்னு. அப்போ வந்து ஐடி மினிஸ்டராக இருந்தார். நான் மீட் பண்ணப்போ அவர் மீட் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லோரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே 2வது நாளே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரொவிஷன் ஒரு கிட் வந்து 2000 ரூபாய் ஒர்த் இருக்கும். ஒரே ஒரு கிட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட உதவியோட எப்படி கார்பரேட் ஸ்பான்சர் மாதிரி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 500-600 திருநங்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எங்களையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசிக்கலாக தெரியும், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் திங்க் டேங்க் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. எலெக்ஷன் அப்போ வந்து எல்லாரோட கருத்துக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினிங் இதுக்காகவே திங்க் டேங்க்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க டீமில், அதாவது மனோ தங்கராஜ் சார் டீமில் வந்து என்ன ஒரு ஆளாக சேர்த்துருக்கேன். என்னையும் கிரேஸ் பானுன்னு இன்னொரு திருநங்கை இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டு சொன்னார், இது வந்து இந்த மாதிரி உன் பேரை ஆட் பண்ணியிருக்கேம்மா திங்க் டேங்க்கில், நீ வந்து உன்னோட கருத்துக்கள் உன் கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள் வந்து நீ சொல்லணும் அப்படின்னு. இது நல்ல விஷயமா தோணுது. பெண்களையும் ஆண்களையும் இல்லை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் எப்படி சேர்க்குறாங்களோ அந்த மாதிரி எங்களையும் கேட்டு எங்களோட கருத்துக்களையும் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறதே நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் வேணும் கவர்மெண்ட் மூலியமாக நம்ம ஆகணும்னா, இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் போனோம்னா ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக தான் இருக்காங்க, அதில் எந்த குறையும் இல்லை. பிரதிநிதித்துவம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு சமூகம் வந்து முன்னேற முடியும். ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு, வாய்ப்பு கிடைச்சா தான் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் இது பேசும்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் வந்து திருநங்கைகள் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் திருநங்கைகள் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு முதல்ல மனுஷனாகவே எங்களை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல. அப்போது அதிகாரத்துக்கு வரும்பொழுது தான் வந்துட்டு சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதுல ரொம்ப பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போது அந்த அதிகாரம் வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான நல்ல அரசுகள் வரும்போது தான். ஒரு மக்களாட்சி இருக்கும்பொழுது, மக்களாட்சின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்பேன். இப்போ வந்துட்டு எம்எல்ஏ இருக்காங்களே 234 தொகுதியில் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அப்போது வந்து இதுக்கு முன்னாடி 2001க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ் 2 பேர் நியமன எம்எல்ஏக்களாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் எங்களை வந்து தொகுதியில் நிற்க வைக்கலாம் கூட பரவாயில்ல, நியமன எம்எல்ஏக்களாக வந்துட்டு எங்களை வந்து நீங்கள் சட்டசபைக்குள்ளே எங்களை விடணும். அப்போது அங்கே வந்துட்டு 234 தொகுதிக்கும் 38 மாவட்டத்துக்கும் அவங்க குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ எங்கள் சமூகத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு அங்கே 2 பேர் இருக்கணும். ஒரு திருநங்கையோ ஒரு திருநங்கையோ அது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எம்பியும் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்பீங்கன்னு நினச்சி நான் சொல்லணும்னு வெயிட் பண்ணுறேன். திருநங்கைகள்லையும் அரசியல் செய்யக்கூடிய நிறைய திருநங்கைகள் அரசியல்வாதிகளாக உருவாயிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும். அதாவது நல்லது ஒரு சமுதாயத்துக்கு நாங்களும் இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் நாங்களும் அரசியல் தலைவர்கள் ஆகணும்னு நிறைய திருநங்கைகள் முன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்காங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கள் ஆட்கள். அதில் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க வெறும் சும்மா எங்களை வந்து ஒரு ஷோ பீஸாக வச்சுக்காம, எங்களை வந்து சும்மா கேம்பெயினிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல், இல்லை எலெக்ஷன் அப்போ வந்து ஜெயிக்கவே முடியாத தொகுதியில் வந்து சீட்டை கொடுத்துட்டு பப்ளிசிட்டிக்காக எங்கள் ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுக்கறது இல்லை உண்மையான ரெப்ரசன்டேஷன்றது.
அந்த திருநங்கையை நீங்க ஒரு எம்பி ஆக்குங்க. எந்த திருநங்கையாலும் செலவு பண்ணி ஜெயிக்க முடியாது எம்எல்ஏவா. ஆமா. அந்த அளவுக்கு மாற்றமே வசதியான பெரிய திருநங்கைகள் இருக்காங்களான்னு தெரியல. பட் எம்பி ஆக்கலாம். ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு என்ன சொல்றது, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டில இருந்து ஒரு பர்சனுக்கு வந்து மிகப்பெரிய பதவி கொடுக்கறதால அது வந்து நிஜமாலே ஜனநாயகத்தை நிலைநிறுத்துற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.